நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். ஆச்சரியமான பல அற்புதமான கலைகள் பிறந்த இடம்தான் நம்மளோட இந்தியா. இந்த கலைகள் எல்லாமே ஒன்று நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லைனா இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் இருக்க இணைப்பு புரிஞ்சுக்கிறதுக்கு. தற்காப்பு கலையான களரியும் அதில் ஒன்று. இந்த களரி மிகவும் பழமையான ஒன்று மற்றும் எல்லா தற்காப்பு கலைகளுக்கும் இது ஒரு தாயா விளங்குது. களரியை பயிற்சி பண்ணும்போது ஒருத்தர் தன்னுடைய ஆத்மாவை இந்த பிரபஞ்சத்தோட தாராளமாக இணைக்க முடியும். அது என்னோட உடம்பு, எனக்கு பிடிச்ச என்னோட உடம்பு. அவர் சொன்னாரு அது நான் தான். ஒரு நிமிஷம் கூட அதை நீ மறந்துடக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு. அதை கவனமா எப்படி என்னால கையாள முடியும்னு சொல்லி கொடுத்தாரு. உடம்ப எந்த அளவுக்கு கவனிக்கணும்னோ எந்த அளவுக்கு மறைச்சுக்கணும்னோ அவர் சொல்லி கொடுத்தாரு. எதெல்லாம் காட்டணும் எதெல்லாம் காட்டக்கூடாதுன்னோ அவர் சொல்லி கொடுத்தாரு. நான் வெறும் ஒரு உடம்பு தான்.
ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes? சார், நித்யா தங்கியிருந்த ஃப்ளோர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? நித்யாவா? எந்த நித்யா? அது பில்டிங் மேலே இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த நித்யா. ஓ, அவங்களா? முன்னாடி 3வது ஃப்ளோரில் இருந்தாங்க. இப்போ பக்கத்து பில்டிங்கை ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அங்கே இருக்கிற யார்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி சார், தேங்க்யூ. வெல்கம். அவன் இன்னும் சாகல. அவ இங்க எங்கேயோ இருக்கா, எனக்கு தெரியும். அவ இதெல்லாம் இங்கிருந்து பார்த்துட்டு தான் இருக்கா, எனக்கு தெரியும். அவ எப்பவுமே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா இப்போ மன அழுத்தத்துக்கான மாத்திரைங்க சாப்பிட்றதுனால இப்போல்லாம் அவ ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே தான் இருக்கா. நானும் இப்போ டபுள் டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குது. சாரி, நான் உங்களை கஷ்டப்பட வைக்கிறேன்னா? அது இல்லை, பரவாயில்ல. ஒரு வாரமா இதே மாதிரி நிறைய பேர் வராங்க. அவங்க இங்க வர்றது எங்களுக்கு சந்தோஷம்தான். அம்மா, நீயும் அவ்வளோ மாதிரியே இருக்க. நித்யா உங்களோட ஒரே பொண்ணு தானே? ஆமா, 4 வருஷம் நாங்க காத்திருந்து பிறந்த பொண்ணு. இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? எங்களோட ஊர்ல பொன் குழந்தைங்க பிறந்தா எல்லாரும் கொண்டாடுவாங்க. எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? நர்ஸ் அவளை பார்த்து எவ்வளவு சந்தோஷத்தோட என்கிட்ட காட்டினாங்க தெரியுமா? அவளை தூக்கிட்டு வெண்ண மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அழகா இருந்தா. நான் என் பொண்ண ஒரு அழகான தேவதையா வச்சிருந்தேன். செயின், வளையல், பொட்டு நல்லா வச்சு. ஆரோ ஆரோ தாலேலோ கண்ணே நீ என் பூந்தேரோ. ஆரோ ஆரோ தாலேலோ கண்ணே நீ என் பூந்தேரோ. இன்னுயிரின் தென்றலே உன் பிஞ்சு கால்களில் முத்தமிட்டேன். கண்ணோரம் கண்மணி என் கனவுகளில் நீ நிறைந்தாயே. கிள்ளி கொஞ்சலாய் சிறு புன்னகை மணக்கோயிலின் அபிராமியே. கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும் மலையே. கிள்ளி கொஞ்சலாய் சிறு புன்னகை மணக்கோயிலின் அபிராமியே. கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும் என்றென்றும் பேர
குயில் போலே நீ ஆடு கண்மணி பொன்மணி உலகம் நீயடி. ஓ, கிள்ளி கொஞ்சலாய் சிறு புன்னகை மணக்கோயிலின் அபிராமியே, கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும் மலை. கிள்ளி கொஞ்சலாய் சிறு புன்னகை மணக்கோயிலின் அபிராமியே, கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும் என்றென்றும் பேரலையே. ஹூ, சாரிகை மேனகை தாரகை உன் விழியிலே ஒளி வீசும். உன் சிரிப்பிலே எல்லாம் நான் மறந்திட உன் ஆனந்தம் என்னுலகம். உந்தன் மொழிகளை என்னுள் சேர்ப்பேன். ஆரோ ஆரோ தாலேலோ கண்ணே நீ என் பூந்தேரோ. இன்னுயிரின் தென்றலே உன் பிஞ்சு கால்களில் முத்தமிட்டேன். கண்ணோரம் கண்மணி என் கனவுகளில் நீ நிறைந்தாயே. கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும் என்றென்றும் பேரலையே. ஒரு மாடல் ஆகணும்னு அவ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பா. சின்ன வயசா இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல அவ கிருஷ்ணரா ரொம்ப அழகா நடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் தான்
அவள் ஆக்டர் ஆகணும்னு ஆசை ரொம்ப அதிகமாச்சு. ஓ, நானும் அவளும் எப்போவுமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்போம். நான் எப்படியாச்சு அமெரிக்காவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அமெரிக்காவுக்கு எதுக்கு போகணும்? மாடல் ஆயிட்டா இங்கேயே என்ஜாய் பண்ணலான்னு அவள் சொல்லுவா. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ம், நாங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், இப்படி தான் எங்களோட ஆசைகள் இருந்தது. அதனால தான் நாங்கள் எப்போவும் அந்த மாதிரி பேசிப்போம். ஃப்ரீடம். Why do you want to be model? Because I'm beautiful. ஓஹோ, என்னாச்சு? என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. மாடலிங்காக தானே? அதனால என்ன? அப்படிலாம் ஏதோ பேசாதடி. ஐஸ்வர்யா ராய மாடலிங்ல இருந்து தான் வந்திருக்காங்க. உனக்கு தெரியாதா? ஆமா, அது இருக்கட்டும். நீ என்ன இங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? வேற என்ன பண்றது? எனக்கு இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு ஆசை. அது மட்டும்தான் என்னோட கனவு. எனக்கு உலகம்லாம் சுத்தி பார்க்கணும்னு தேவையில்லை. என்ன உலகமே சுத்தி பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை. நீ வேணா பார்த்துட்டே இரு. சரி சரி.
when I asked you why you want to be a model, the answer you gave me was quite impressive. நீ மாடல் ஆனது பணத்தால இல்ல, புகழுக்காக இல்ல. நீ மாடல் ஆனது it's because you are beautiful. Like any other talent, you have to nurture your beauty. At the right time, sell it in the market. கேமரா எப்பவுமே ஒன்று பண்ணும், அது மொழியோட தேவைகளை இல்லாம பண்ணிடும். ஒருத்தன் கண்ணால பார்க்கறத உண்மைன்னு அது நம்ப வைக்கும். ஆம்பளைக்குனா உடம்பு, பொண்ணா இருந்தா அழகு. அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. நாட் மோர், நாட் லெஸ். யுவர் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல். Dreamy eyes, innocent smile. You are your body. ஒளிரும் கண்கள், கள்ளக்கபடம் இல்லாத சிரிப்பு. உலகமே திரும்பி பார்க்கும், எல்லாரும் கொண்டாடுவாங்க. இந்த உலகம் ஃபுல்லா முகங்கள் இருக்கு. மனுஷங்க மனுஷ முகத்தை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. You are your body, your face is your soul. இனி இந்த உலகத்துல நம்மளால ரெண்டு தரப்பட்ட மக்களை பார்க்க முடியும். முகம் இருக்கிற ஒரு கூட்டம், முகம் இல்லாத இன்னொரு கூட்டம். Do you know? Okay. Come on. Let me be your honey, baby. Come on. Yeah, that's how it
fly. வா சாயங்காலம் ஆயிடுச்சு. Fly. Fly like a boy. வா நேரம் ரொம்ப ஆச்சு, நம்ம கிளம்பலாம். Fly and fly. நம்மளால எல்லாம் இங்க பறக்க முடியாது. ஆமா, என்னோட உடம்பு அதுக்கானது இல்ல. என்னால எப்பவுமே பறக்க முடியாது. ஹேய், நம்ம போலாமா? இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு.
நித்யா அம்மா, நித்யா. நித்யா என்னம்மா? என்னாச்சு என்னமாச்சு நித்யா என்னாச்சுமா நித்யா என்னம்மா சொல்லு. நித்யா அம்மாடி நித்யா என்னம்மா என்னங்க நித்யா என்னாச்சுமா நித்யா ஐயோ அம்மா, நித்யா நித்யா நாங்கள் அதை பற்றி யார்கிட்டயுமே சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் இல்லாமல் எங்களால் அப்புறம் தூங்கவே முடியறதில்ல. ரொம்ப பயந்தோம், வெளியே வரத்துக்கு கூட பயப்பட்டோம். எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்தது. எங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது. Hey, what a beauty. Hey, baby. You are very hot. Come on, let's go. Come on, let's go. Come on, darling. Don't feel shy, okay? You come. That's good. அடிங்க நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன அப்போ நீ மார்ஷல் ஆர்டிஸ்டா? அப்போ இந்த கலரின்னு சொன்னா கராத்தே மாதிரியா? கலரியா அதுக்கு தாத்தா மாதிரி. மகாபாரதத்துல இருந்தே அது இருக்கு. அப்பெல்லாம் அது நாசாஸ்திரி யுத்தம் சொல்வாங்க. கைகளை மட்டும் பயன்படுத்தி யுத்தம் பண்ணணும்னு அர்த்தம். முதல் முறையா 600 வருஷங்களுக்கு முன்னாடி போதி தர்மா எனும் புத்த சன்னியாசி வழியா அது சைனா, ஜப்பான் பல நாடுகளுக்கு போய் கராட்டே, குங்ஃபு, ஜூடோன்னு இது மாதிரி தற்காப்பு கலையா உருவாச்சு. ஓ, உனக்கு எப்படி இந்த கலை மேல ஆர்வம் வந்தது? சாதாரணமா இந்த கராத்தே எல்லாம் கத்துக்கிறது தான் ஃபேஷனபிள். உனக்கு எப்படி இந்த கலரி மேல ஆர்வம்? ஆ, என்னாச்சு? நான் நித்யாக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. எனக்கு தற்கொலை எண்ணங்கள் இருந்ததுனால வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னோட உயிரை காப்பாத்தினது என்னோட கலரியும் என்னோட குருவும் தான்.
வலது கையால வெட்டணும். இடது பக்கம் வெட்டி காலால உதைச்சு வெட்டணும். அடிக்கணும், அடிக்கணும், வெட்டணும், திரும்பி அடிக்கணும், மடிக்க பிடிச்சு காலால உதைச்சு அடிக்கணும், வெட்டணும், பிடிக்கணும், தட்டி விட்டுட்டு மறுபடியும் வெட்டணும். எதிர் திசையில திரும்பி வாழை எடுத்து வேகமா குத்தணும். காலால உதைச்சு உதைக்கணும், வெட்டணும், பிடிக்கணும், வெட்டணும், மறுபடியும் வெட்டணும். எதிர் திசையில திரும்பி பல கோடி கதிர்களால் ஒளி சிந்திட உன்னடி தொழுதிட அடி தொட்டிட சூரிய பகவானை கை தொழுதும் வலது காலால உதைக்கணும். அவளை போய் கூட்டிட்டு வாங்க. யாரு நீ? உனக்கு என்ன வேணும்?
நீ யாரு? உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு திவ்யா. நீ எதுக்காக இங்க வந்த? என்ன ஆச்சு? எனக்கு சாகணும். சாகணுன்ற ஒரு வழிதான் என் முன்னாடி நிக்குது. நீ எதுக்காக சாகணும்? நான் சாகணும் தான் வந்தேன். அப்பதான் நான் அவளை பார்த்தேன். யார? அவதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தா. நான் சாகணும். சாவறது தப்பும் இல்லை, பாவமும் இல்லை. ஒருத்தருக்கு சாகணும்னு தோணுச்சுன்னா செத்துடலாம். நம்ம வாழ்றதுக்கு சுதந்திரம் இருக்கு மாதிரி சாகிறதுக்கு சுதந்திரம் இருக்கு. ஒரு ஆள் சாகணும்னா உறுதியான மனசோட ஒரு தீர்மானம் எடுக்கணும். உயிர் வாழ்றதுக்கு தேவை இருக்குன்னா சாகிறதுக்கும் வேணும். நீ சாகிறதுல உன் மனசு உறுதியா இருக்கா? தெரியல, எனக்கு அதை சொல்ல தெரியல. சாகிறோன்னு சொன்னா நம்ம உடம்பை இழக்கிறோன்னு அர்த்தம். ஒருத்தன் அவனோட உடம்பு ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னா அவனால அது கண்டிப்பா முடியாது. நயம் அந்தின அந்நியதே. இதையே பாரு. நீ இப்ப தூங்க போற. டீப் ஸ்லீப். You are in a deep sleep. Slowly close your eyes. Now you are in a deep sleep. உன்னோட பேர் என்ன? நித்யா. Are you fine? உனக்கு என்ன நடந்தது? நான் சாகணும். சாவு மட்டும்தான் எனக்கு முன்னாடி நிக்குது. நீ எதுக்காக சாகணும்? நான் வேற ஒருத்தரோட உடம்பு. அதனாலதான். உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்காக இப்படி யோசிக்கிற? இது நரகம் மாதிரி இருக்கு. எனக்கு இந்த உடம்பு வேண்டாம். இது எனக்கு வேண்டாம். இது எனக்கு நரகம் மாதிரி இருக்கு. ரிலாக்ஸ். காம் டவுன். காம் டவுன். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஆயிரு. ரிலாக்ஸ். Take a deep sleep. Relax. Calm down. Calm down. Relax. இங்க இருக்க எல்லாருக்கும் இப்போ நான் தான் சமைப்பேன். ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க இங்க. களரி கற்றுக்கும் போதே என்னோட குரு எனக்கு சமையல் கற்றுக் கொடுத்தாரு. அவர் எப்பயும் ஒரு விஷயம் சொல்லுவார், அறிவு எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறலான்னு. நாட்டிய சாஸ்திரம், ஆயுர்வேதம், களரி இதெல்லாத்துலேயும் ஒரு முழுமையான சாஸ்திரம் இருக்கு. தத்துவங்கள், ஞானம், பயிற்சி இதெல்லாம் களரியில் இருக்கு. நான் என்ன பண்ணுறது,
எல்லாரும் ஸ்பெஷலைசேஷன் பின்னாடி தானே இருக்காங்க. குங்ஃபும் கராட்டையும் உடம்புக்கான பயிற்சி மட்டும்தான். ஆயிரக்கணக்கான ஆட்கள் அதை கற்றுக்கிட்டு இருக்காங்க. பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் பேர் தான் இந்த இடத்துக்கு வராங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் மட்டும்தான் தவறாமல் வரவங்க. அமெரிக்காவில் எனக்கு ஒரு சிஷ்யா இருக்கா. அவங்க ஏரோநாட்டிக்கல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. விமானத்தோட இறக்கைகளை எப்படி மேம்படுத்தலாம், எப்படி சிறப்பானதாக மாற்றலான்றதான் ஒரு ரிசர்ச். அவனோட முழு சிந்தனையுமே பறவைங்களோட சிறகுகளில் தான் இருந்தது. நீயே பாரு, உன்னோட கையில் இருக்க சிறகு எவ்வளோ சின்னதாக இருக்க, எவ்வளோ எடை குறைவாக இருக்க. ஆனால் அதை நம்ம தூக்கி எறிஞ்சு பாரு. பாத்தியா, பறக்கும்போது அது எப்படி இருக்கு, காத்து அது எப்படி எதிர்நோக்குது. அதைத்தான் இந்த என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இறகுல இருக்க முடிகள் அதுக்கேற்ற மாதிரி வளைவாகவும் சரிவாகவும் அமைக்கப்பட்டிருக்க. இந்த மாதிரி இங்கே ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. பறக்கிறதுக்காக ஒரு சின்ன இறகுல இவ்வளோ விஷயங்கள் அமைஞ்சிருக்குன்னா அப்போ மனுஷனோட சரீரத்தில் இந்த மாதிரி எவ்வளோ இருக்கும். மனிதனோட உடம்பு ஒரு பிரமிக்கத்தக்க இயந்திரன்னே சொல்லலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனுஷங்க இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதை இப்போ வரைக்கும் முழுசா புரிஞ்சிக்க முடியாம தான் இருக்கு. நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கவா? மனுஷனால பறக்க முடியுமா? மனுஷனால ஒரு மீனை போல நீந்த முடியும்னா ஏன் பறவை போல பறக்க கூடாது? ஜம் குதி ஜம். மனுஷனோட உடம்பு சாதாரணமானது கிடையாது. எப்படியாப்பட்ட வேலையா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அதை தயார் பண்ணிக்கலாம். இதை மனுஷனால செய்ய முடியாதுன்னு ஒரு வேலையும் பூமியில கிடையாது. அதைத்தான் கலரியா நம்மளால செய்ய முடிகிற எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு கலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ மனுஷனோட உடம்ப எந்தெந்த வேலைக்கெல்லாம் தயார்படுத்தலாம், அதே உடம்ப எப்படி சந்தோஷமா வச்சுக்கலான்றதை பத்தி நம்ம முன்னோர்கள் யோசிச்சு வச்சிருக்காங்க. அப்படிதான் இந்த கலரி பிறவி எடுத்துச்சு.
வா திவ்யா, வா. இதான் என்னோட களரிப்பள்ளி. என் தாயோட மடிய பொழுது எனக்கு. நான் இங்கே தான் வளர்ந்தேன். என் குருவுக்கு அப்புறம் நான் தான் இதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். பறவைக்கு பலம் சரகுல இருக்குன்னா மனுஷனுக்கு பலம் காலில் இருக்கு. முதல் பாடமே எப்படி நிக்கணுங்கிறது தான். வெளியே போய் பாருங்க, எல்லாரும் எப்படி நிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவங்களோட பாதங்களை கவனிங்க. பாதமானதை உடம்போட மொத்த எடையை தாங்கணும். பாதத்துக்கு அதுக்கு தேவையான பயிற்சி நம்ம கொடுக்கலனா அதுக்கப்புறம் அது நம்மளோட உடம்பையே சோம்பேறி ஆக்கிடும். அதுக்கு முதல்ல மனுஷத்தனோட உடம்பு நேரம் நிக்க வைக்கணும். அதுக்கு அவங்களோட பாதங்கள் நல்ல உறுதியா இருக்கணும். இனிமே உங்களுக்கு நான் சொல்லித்தர போற எல்லா விஷயத்தையும் கவனமா மண்டையில ஏத்திக்கோங்க. 10ல் 9 பேர் பயிற்சி இல்லாத கால்களால தான் தோல்வியை சந்திக்கிறாங்க. நாம நம்மளோட சொந்த பாதத்துல உறுதி அணைக்க கத்துக்கணும். இதான் நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். களரியில 7 கட்டங்கள் இருக்கு. அதுல முதல் கட்டம் உறுதி அணைக்கிறதா. நம்மளோட பாதங்கள் பூமியில உறுதியா ஊன்றி நிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் போதும். அந்த சின்ன இடத்தை தான் களம்னு சொல்லுவாங்க. அந்த களத்துல நம்ம நிலையா நிற்கும் போதுதான் பிராண சக்தி தலையில இருந்து கால் வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாம சீரா பயணிக்கும். நேரம் அதிகாலை துயிலெழுதிட பல கோடி கதிர்களால் ஒளி சிந்திட உன்னடி தொழுதிட அடி தொட்டிட சூரிய பகவானை கை தொழுதும்
ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுடும். அது ஒரு நொர மாதிரி அடிக்கடி வெளியில் வரும். அப்புறம் நம்ம ஸ்டடீஸ் அடிப்படையில் உண்மையை சொல்லணுன்னா மனுஷனோட மனசை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. நம்ம எப்போவும் பிரெயினுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு மருந்து கொடுக்குறோம். ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணுன்னா நான் நித்யாவுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கல. ஷி வாஸ் ஸ்டில் அண்டர் டயக்னோசிஸ். ஐ ஹாவன்ட் ஈவன் கம்ப்ளீட்டட் நோயிங் அவர் ப்ராப்ளம்ஸ். அப்போதைக்கு அவளுக்கு லிப்ரியம் செனாசியா கொடுத்துருந்தேன். நான் அவளுக்கு 7 வாட்டி கவுன்சிலிங் கொடுத்தேன். ஈவன் ஹிப்னோட்டிஸ் கூட கொடுத்தேன். யா, I know it's an old technique, but it helps. ரெண்டாவது கட்டம் அஷ்ட வடிவு. அது 8 விலங்குகளை உள்ளடக்கிய ஒண்ணு. பூமியில பல்வேறுபட்ட உடல்கள் இருக்கு. அதுல தனித்தன்மை வாய்ந்தது மனுஷனோட உடம்பு. ஏன்னா மனுஷனோட உடம்ப எல்லா விலங்குகளோட தனித்தன்மையையும் தாராளமா உட்கொள்ள முடியும். ஒவ்வொரு விலங்குகளும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா உருவாகி குதிச்சு வளர்ந்து பரிணாமப்பட்டு அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி திறமைகளை அதுங்க வளர்த்துக்குச்சுங்க. நம்மளாலேயும் அந்த திறமைகளை நம்மளோட உடம்புக்குள்ள தாராளமா கொண்டு வர முடியும். வராஹா, கஜ, மார்ஜாரம், சிம்ஹம், சர்பா, குக்குடா, மயூரா, ஆயா, செக்கிலடிக்கும் முன்பே தெய்யம் தாரோ, செங்காற்று வீசும் முன்பே தெய்யம் தாரோ, செம்பாவின் பாடலும் மாரியின் நீரிலும் தம்பூரா மீட்டிட பாட தெய்யம் தாரோ. மாலை பொழுதினிலே தெய்யம் தாரோ, பகல் மங்கும் வேலை தெய்யம் தாரோ, மாடத்தில் அமர்ந்திங்கு காட்சி அளிப்பவன் முற்றும் அறிந்தவனை தெய்யம் தாரோ. ஒளியின் பார்வையிலே தெய்யம் தாரோ, பூக்கோலம் ஓணம் வந்தது தெய்யம் தாரோ,
காளிமலை தாழ தம்ரான் கொடி மர தேடி நடந்திடவே தெய்யம் தாரோ தகதார தகதிமிதார தகதிமிதார தகதிமிதோ தகதார தகதிமிதார தகதிமிதார தகதிமிதோ தகதார தகதிமிதார தகதிமிதார தகதிமிதோ தகதார தகதிமிதார தகதிமிதார தகதிமிதோ நம்மளோட அந்தரங்கமும் அமைதியான சூழல்ல இருக்கணும். உங்களை நீங்களே ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளும் தீர்த்தங்கரனை போல உறுதியான மனசோட வாழ முடியும். நம்மளோட மனசை சாந்தத்தை அனுபவிக்கணும். களரிய பூர்ணமா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மனசு பூரா அகிம்சையால நிறையும். நம்ம களரி படிக்கிறது போராடுறதுக்கு தான். நம்ம எந்த ஆயுதம் எடுத்தாலும் யாரை எதிர்த்து போராடினாலும் நம்மளோட மனசு எப்பவுமே தியான நிலையில இருக்கணும். தீர்த்தங்கரையில் இருக்க சிலைய மாதிரி கோபமும் வெறுப்பும் நம்ம உடம்புல ஒரு துளி இருந்தாலும் அது நம்மளோட சக்தியவே குறைச்சிரும். மனசு அமைதியாக இருந்துச்சுன்னா நம்மளோட உடம்பும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். களரியில் 3வது கட்டம் போராட்டமும் மன நிம்மதியும். இதை பிரயோகம்னு சொல்லுவாங்க. இது கடல்ல வர அலைகள் மாதிரி பயிற்சிக்காக தாக்கப்படுவோம். அலைகள் எவ்வளோதான் ஆர்ப்பரிச்சாலும் ஆழ்கடல் எப்பவும் சாந்தமாக தான் இருக்கும்.
நித்யா என்னம்மா ஐயோ ஆமா நித்யா ஏம்மா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல ஏம்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க ஐயோ நித்யா ஏன் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற ஏம்மா நித்யா அவளோட உடம்ப அவளே வெறுத்துக்கிட்டு இருந்தா. அத அத அழிச்சுக்க அவ எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. எப்பவும் நாங்க அவளை கவனமா பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அவ ஒரு தடவை கூட கண்ணாடி பார்க்கல. அதுக்கு முன்னாடி அவ கண்ணாடியை கீழே வைக்க மாட்டா. நாலாவது கட்டம் உண்மையை தெரிஞ்சுக்கிறது. அந்த காலத்தில் இந்த உடம்பு தான் அவங்களாம் மெய்யின்னு சொல்லுவாங்க. அதே போல் உண்மையும் கூட மெய்யின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் உடம்பும் மெய்யின்னு சொல்கிறது. அது மாயை கிடையாது. அவங்க சொன்ன அந்த விஷயம் முழுக்க முழுக்க உண்மை நிறைஞ்சது. உடம்பை உன்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சாதான் கலரையை உன்னால் கற்றுக்க முடியும். சமஸ்கிருதத்தில் தேகின்னு சொன்னால் நிற்கிறது, உயிரோடு இருக்கிறத இல்லை எலும்புகளோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். நிற்கிறத தான் நம்ம உடம்புன்னு சொல்கிறோம். விழுந்துருச்சுன்னா அது வெறிஞ்ச இடம். நம்ம உடம்பை தூக்கி நிறுத்துறத நம்மளோட ஆத்மா. ஆத்மா இல்லாமல் உடம்பு இல்லை. ஆனால் அது எப்போவுமே நிலையானது கிடையாது. அது ஒரு பாத்திரத்தில் இருக்க தண்ணி மாதிரி. அது நதி ஆகலாம், கடல் ஆகலாம், இல்லைன்னா வானத்தில் இருக்க மேகங்களை கூட ஆகலாம். ஆனால் இப்போ அது ஒரு பாத்திரத்தோட அடிப்படை வடிவமைப்பில் அது இருக்கு. இப்போ உன்னோட ஆத்மா திவ்யான்ற பேர்ல உன் உடம்புல வாழ்ந்துகிட்டு இருக்க. அந்த ஆத்மா தான் தேஹி. உடம்பு ஒரு தேர் மாதிரி. தேஹி தான் அதோட தேர் ஓட்டி. தேரால தனிப்பட்டு இயங்க முடியாத. தேர் ஓட்டி அது எங்கெல்லாம் கூட்டிட்டு போறானோ அதுவும் அந்த இடத்துக்கு சேர்ந்து போகும். தேரோட்டி போகணும்னு சொல்ற இடத்துக்கு உடம்பும் ஒத்துழைக்கணும். மனசு ஆசைப்படுற இடத்துக்கு உடம்பு போகணும். அதுதான் கலரி. திவ்யா, குருஜி, அந்த தண்ணி எடு. ம்.
நான் தண்ணியை மட்டும்தான் எடுக்க சொன்னேன், பாத்திரத்தை இல்லை. பாத்திரம் இல்லாம உன்னால தண்ணி எடுக்க முடியாதுல்ல. ம். இதே மாதிரி தான் மனசும் உடம்புக்குள்ள வாழுது. உடம்பால மட்டும்தான் அந்த விஷயங்களை பார்க்க முடியும். தண்ணீராலையும் ஒளியாலையும் மட்டும்தான் அதை அதால் வெளிப்படுத்திக்க முடியும். உடலை பராமரிக்கலைன்னா அது மனசு கடினமாக்கிடும். மனசை அழகா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உடம்ப ரொம்ப அழகா பார்த்துக்கணும். யானையை மயக்கிடும் கலரி குரு கலம் உலகம் போற்றி வாழ்த்தும் எட்டு திக்கும் எட்டு திக்கும்
தக்கிட்ட தகதா தகதிந்தா தரிக்கிட தகதா தகதிந்தா தரிக்கிட தகதா தகதிந்தா. பதினெட்டு கலரிக்கும் குருவும் நானே, தொடும்போது கலரியும் உயிர் கொடுக்கும். பிரகாசத்தை கட்டுப்படுத்தணும்னா விளக்கு அசைச்சு விட்டா போதும். உடம்பை பயன்படுத்தி மனசை சாந்தமாக்க முடியும். முதல்ல பூமி தாயை வணங்கணும். பூமி தாய்க்கு முதல் வணக்கம். ஆத்மாவால பூமியை அனுபவிக்க முடியாது. உடம்பால மட்டுமே பூமியை அனுபவிக்கிறது சாத்தியம். உடம்பானது பூமிக்கும் ஆத்மாவுக்கும் பாடமா இருக்கணும். பூமி எல்லாத்தையும் பொறுத்துக்கும். மனசும் பூமியை மாதிரி திடமா இருக்கணும். உனக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் ஆத்மா எப்பவும் அடங்கி போகாத. அதான் களரியோட ஞானம்.
சுவரேறி பூங்குயிலே வந்ததிங்கு சுவரேறி பூங்குயிலே வாழையேந்து சுவரேறி பூங்குயிலே வந்ததிங்கு சுவரேறி பூங்குயிலே வாழையேந்து வீரப்பெண் எங்கே கண்டு கொள்ள வானும் மண்ணும் தலை குனிந்ததே கலையெல்லாம் கற்பதற்கு நல்லொழுக்கம் பிறந்ததே ஏலோ 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 ஏலேலோ ஏலோ 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 ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ 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 ஏலேலோ சுவரேறி பூங்குயிலே வந்ததிங்கு சுவரேறி பூங்குயிலே வாழையேந்து சுவரேறி பூங்குயிலே வந்ததிங்கு சுவரேறி பூங்குயிலே வாழையேந்து ஏலோ 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 ஏலேலோ నాయనం చిందంది శస్త్రాణం నాయనం దహది పావక నచైనం క్లేదయంది అపో நசோஷாயத்தி மாறுதா. வாளால் ஒரு ஆத்மாவை காயப்படுத்த முடியாது, நெருப்பால் அதை சுட்டரிக்க முடியாது, தண்ணியால் அதை நனைக்க முடியாது, காற்றால் கூட அதை உணர முடியாது. உள்ள இருக்க ஆத்மாவை எந்த வாளாலையும் வெட்டி வீழ்த்த முடியாது. எப்பவும் கலரில மனசு தீய மாதிரி பத்து எரியணும். அதுதான் 7வது கட்டம். களரிலேயே மிகப்பெரிய கட்டம்னா அது இதுதான். நீதான் தேகி, உடம்புதான் அதோட வாகனம். தத்துவம் மசை, அதான் நீ. இதுதான் ஒற்றைக்கோள். ஒரு வாட்டி பகவான் கிருஷ்ணன் கம்சன்ற அரக்கனை வதைக்கிறதுக்காக குவளியபீடம் என்ற யானையோட கொம்பை பயன்படுத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம்தான் ஒற்றைக்கோள் பிறவி எடுத்துச்சு. இது களரில முக்கியமான ஆயுதமாகும். அதனாலதான் எதிராளியோட எப்படிப்பட்ட தாக்குதல்கள்லையும் களரிலேயே முக்கிய ஆயுதமான ஒற்றைக்கோளை பயன்படுத்தி நமக்கு அதை சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். நிரந்தரமா இந்த ஒற்றைக்கோள் நம்மளோட உடம்புல ஒரு பாகமா இணைஞ்சே இருக்கணும்.
இது கிருஷ்ணரோட ஆயுதம் மட்டும் கிடையாது. வேற எங்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்னு தெரியுமா? இத கணபதி எப்பவும் கையிலேயே வச்சிருப்பாரு. இத பயன்படுத்தி தான் கணபதி மகாபாரதம் எழுதினார். இது உடஞ்ச அகங்காரத்தோட சின்னமா விளங்குது. இங்க வா. ஒரு பலவீனமான மனசு எப்பவும் ஒரு மாயோட சூழ்ந்து இருக்கும். அது நுட்பமான சிந்தனைகளை சிதைச்சிடும். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட களரி ஆசிரியர்கிட்ட வந்தாங்கன்னா அவர் கொடுக்கிற பயிற்சியின் மூலம் குணப்படுத்தி காட்ட முடியும்.
யானையை மயக்கிடும் கலரி குரு கலம் உலகம் போற்றி வாழ்த்தும் எட்டு திக்கும்